வெல்கம் டு விஜய் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டாய் ஹெலிகாப்டர் வந்து எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது சூப்பராகவே பறக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி மேக் பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 5 ரூபா லெட்டு, எந்த மாதிரி லெட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு லெட்டு வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஐஸ் குச்சிகள் தேவை. ஸோ இந்த மாதிரி ஐஸ் குச்சி பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் குச்சிகளை எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ரெக்க செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி விளக்கமாறு குச்சியை வந்து எடுத்துக்கோங்க. இந்த விளக்கமாறு குச்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் உடையாமல் இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மெழுகுவர்த்தி ஒன்று பொருத்தி வச்சுக்கோங்க. பொருத்தி வச்சுட்டு நம்ம ஐஸ் குச்சி இருக்குது பார்த்திங்களா, ஐஸ் குச்சி வந்து ரெக்கையாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ஃபேனுக்கு உள்ள மாதிரி பெண்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா பறக்கும், இல்லைன்னா பறக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சைடை வந்து ஏற்றிட்டு ஒரு சைடு நல்லா இறக்கிட்டு இந்த மாதிரி முறுக்கிட்டு அந்த நடுப்பகுதியை வந்து நல்லா மெழுகுவர்த்தியில் வந்து காட்டுங்க. இப்படி நல்லா காட்டினீங்கன்னா போதும். அது வந்து நம்ம எந்த பொசிஷனில் வச்சுருக்கோமோ அதே மாதிரி செட் ஆகிக்கிறோம். லைட்டாக தீ பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்களாட்ட காட்டுங்க, கரெக்டாக இருக்கும். லைட்டாக விட்டு எடுத்துகிட்டு காட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெண்டு இந்த மாதிரி விழுந்திருக்கும். அந்த நம்ம முறுக்குனதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடை வந்து அந்த கீழே டவுனாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த சைடை வந்து நல்லா அந்த மாதிரி சீவிக்கோங்க. அப்படி சீவிட்டிங்க ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காற்றை கிழிச்சிட்டு பறக்கும். நல்லா கரெக்டாக ரெக்கை வந்து ஃபேனுக்குரிய ரெக்கை மாதிரியே நம்ம உருவாக்கிடலாம். அதுக்காக இந்த மாதிரி சீவி விட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 பகுதியும் சீவி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ரெக்கை வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியும் நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து ஒரு ஸ்கேலை வச்சு அளந்துக்கோங்க. அளந்துட்டு இப்போ 11.5 சென்டிமீட்டர் கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 5.25 சென்டிமீட்டர் இந்த மாதிரி வச்சு ஒரு நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கரெக்டாக சென்டர் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஊசியை வச்சு கூட ஹோல் போட்டுக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இதை வச்சு நல்லா ஒரு ஹோல் வந்து போட்டுக்கிறேன். ஹோல் போட்ட பிறகு வந்து இந்த விளக்குமாறு குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நடுவில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விளக்குமாறு குச்சி வந்து நீங்கள் செட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 15 சென்டிமீட்டருக்கு ஏற்ற மாதிரி விளக்குமாறு குச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி அதை வந்து நடுவில் வந்து நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. கீழேயும் ஃபிட் ஆகிற மாதிரி ஒட்டிட்டு அந்த கிராக் விட்ட இடத்துலையும் லைட்டாக ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இல்லைன்னா ஃபேன் மட்டும் தனியாக கலண்டுரும். அதுக்காக இப்போ நம்மளுக்கு ரெக்கை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி லெட் இருக்குது பார்த்திங்களா, லெட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து ஃபேன் வந்து ஹெலிகாப்டர் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நூல் இல்லைன்னா நரம்பு எடுத்துக்கோங்க. நரம்பு தான் பெட்ரு, ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரமாக நூல் வந்து அகாது. இந்த மாதிரி நரம்பை வந்து சுற்றிக்கோங்க. லைட்டாக ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அடுத்து ஃபேனை வந்து நல்லா அழகாக சுற்றிட்டாலே போதும். ஈஸியாக உங்களுக்கு செட் ஆயிரும். இந்த மாதிரி கையில் வந்து ஈஸியாக சுற்றுங்க. நல்லா இந்த மாதிரி நரம்பு வந்து நல்லாவே சுற்றும். இது நம்மளுக்கு வந்து ஒரு கீர் மாதிரி ஆயிரும். இதை இழுத்தாலே போதும், ஃபேன் வந்து சூப்பராக அந்த ஹெலிகாப்டர் மாதிரி மேலே பறக்கும். இது வந்து லைட்டாக இழுக்கிறேன், எவ்வளோ ஃபோர்ஸாக சுற்றுதுன்னு பாருங்கள். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நூல் சுற்றிட்டு இழுத்தோம்னா போதும், சூப்பராகவே வரும். இந்த மாதிரி நான் கலராக பெயிண்ட் அடித்து அழகாக செட் பண்ணிக்கிட்டேன். ஃபேன் வந்து பாருங்கள். இந்த 3 ஃபேனில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை கொஞ்சம் காய வச்சுட்டு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு வந்து ஹெலிகாப்டர் வந்து மேலே பறக்குது அப்படின்னு. இப்போ வந்து நான் இதை வந்து பறக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கைட்டை சுற்றி பாருங்கள். இப்போ பாருங்கள், அப்படி கைட்டை சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக பறக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராகவே பறக்குது. அப்படி பறக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டு இழுங்க. பாருங்கள், சூப்பராகவே பறக்குது. ஆனால் அங்கிட்ட வந்து பில்டிங்க்கு கீழே விழுந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கிட்ட காட்டுறதுக்காக இன்னொன்று, இதுவும் செம ஹைட்டு போச்சு, ஆனால் அதுவும் பில்டிங்கு பின்னாடி விழுந்துருச்சு. இது வந்து மேல் நோக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக பறக்குது அப்படின்னு. சூப்பராகவே இருந்துச்சு. இது சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நீங்களே செஞ்சு தரலாம், ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே சூப்பராகவே பறந்துச்சு. நான் எல்லா ஷாட்டும் பாருங்கள் நல்லாவே இருக்கும். நான் இதை வந்து மாடியில் வச்சு ரெக்கார்ட் பண்ணாலாம் சரியாக உங்களுக்கு காட்ட முடியல. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.